பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய இறைவாக்கை கேட்கவும் நாம் யாவரும் அமர்ந்திருக்கின்றோம். ஆகையால் நாம் யாவரும் தன்னையே நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமாக. உன்னதமானவரே, இரக்கம் நிறைந்தவரே, மனதுருகிறவரே, நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்தவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், எங்களை பாதுகாக்கிறவரும் நீர் ஒருவரே அப்பா, எங்களை அரைவணிக்கிறவரும் நீர் ஒருவரையா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் கொடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் யாரெல்லாம் வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவரே திரு சமூகத்தில் வந்து அமர்ந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஜெபத்துல பங்கெடுக்கிறார்களோ, இவர்கள் ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவருடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய ஆவியின் ஆற்றலால நீங்க நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை நோக்கி வந்த ஒவ்வொரு கண்களும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாய் மாற்றுவீராக. உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் என் இயேசு ஆண்டவர் நீர் உள்ளத்துல தங்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் வழியாக அநேகருக்கு மீட்பை நீ கொடுக்குவீராக, அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்குவீராக, அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்குவீராக அப்பா. நீங்க செய்ய போற வல்ல செயல்களுக்காக கொடான கொடி நன்றியை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. நீங்க தான் எங்களோடு துணை என்று வழி நடத்தும். இந்த அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு அது பேரன்பாய் இருப்பது. அவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அமேன். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அமேன். ஆண்டவருடைய அன்புக்கு விலையே இல்லை. அவருடைய ரத்தத்தையே கொடுத்து அவர் நம்மளை மீட்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை நோக்கி நாம் யாவரும் துடிப்போமாக. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். முன்னோர்கள் மொழி பேசினோம் அன்புக்கு ஈடாகுமா? முன்னோர்கள் மொழி பேசினோம் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினோம் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வாரனோ அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வாரனோ அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளோ அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார்.
அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். ஆமென். அன்புக்கு ஈடாக இறைவாக்கு சொல்வதும் கூட அன்புக்கு ஈடாகுமா என்று நாம் இந்த பாடலை பார்க்கின்றோம். நாம் ஆண்டவர் பெயரால நோய்களும் பேய்களும் ஓற்றினாலும் அன்பு இல்லை என்றால் அங்க எதுவுமே இல்லை என்று நாம் விவிலியத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அன்புதான் முக்கியமான ஒரு அடித்தளை. ஆண்டவர் சொல்கின்றார், தன்னை நேசிப்பது போல பிறரையும் நீங்க நேசிப்பாயாக என்று சொல்கின்றார். ஆகையால் முதல்ல அன்பு நமக்கு இருந்தா மட்டும்தான் நம் பிறருக்கு நன்மை செய்ய அந்த உள்ளங்கள் உருவாகும். அன்பு இல்லை என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் கூட வந்து நம் இடத்தில் தங்குவது கூட அது முடியாத போய்விடும். ஏனென்றால் அன்பு இருக்கிற இடத்தில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும். ஏனென்றால் ஆண்டவரே அன்பு. ஆண்டவர் தன் சிலுவையில தன் ரத்தத்தையே சிந்தி அவருடைய வெளியேறப்பெற்ற அன்பை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க அவர் அன்பை வெளிக்காட்ட அவர் தன்னையே அர்ப்பணித்து வெளிப்படுத்தினார். அந்த அன்புக்கு ஈடாக எந்த அன்பும் அது நிற்காது. ஆகையால் அவர் பகைத்தவரை கூட அவர் நேசித்தார். அவரை அவமானப்படுத்தினவர் கூட அவர் நேசித்து அன்பு செய்தார். இன்றைக்கு நாம கூட அதே போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் இறைவனே, இந்த கால வெளிக்காக கொடான கொடி நன்றியை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு இடேது சொல். ஆமென். ஆமாம் ராஜா, அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாதவரே அப்பா, உம்முடைய அன்பு நீர் எங்கள் உள்ளத்துல அப்பா விதையாய் விதைக்கும்படிக்காக செபிக்கிறோம். நீர் எப்படி உம்மை பகைத்தவரை கூட நீங்க அன்பு செய்து வாழ்ந்தீரோ இயேசுவே, உம்மை அவமானப்படுத்தினவர்களை கூட நீங்க அன்பு செய்தீரோ ஆண்டவரே, அதே போன்ற அந்த அன்பை விட்டு கொடுக்கிற அன்பு எங்கள் உள்ளத்துல வந்து வசிக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வஞ்சக குணங்கள், குறும்பு தனங்கள், ஒருத்தரை வஞ்சிக்கிற அந்த பொல்லாத தீச்செயல்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த குணங்கள் எல்லாம் ஒவ்வொரு இதயத்துக்குள்ள இருந்து நீர் பிடுங்கி எறிவீராக ராஜா. ஒவ்வொரு இதயத்துக்குள்ள அன்பை நீர் நிலைநாட்டுவீராக ராஜா, நிலைநாட்டுவீராக அப்பா. உம்முடைய இறைவாக்கன் வழியாக அநேகருடைய உள்ளங்கள்ல நீர் அன்பை நீர் வெளிப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை தான் ஒவ்வொருத்தையும் தொட்டு சுகமாக்கி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நீங்க தொடர கிருபை தருவீராக ராஜா. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பார்களோ இவர்களுடைய வாழ்க்கையில கூட நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பீராக. யாரோட குடும்பத்துல ஆண்டவரே பிரச்சனையும் சச்சரவும் இருக்கோ ஆண்டவரே, அந்த இடத்தில் அன்பை நீர் வெளிக்காட்டுவீராக. உங்களுடைய வாக்கின் வழியாக அவர்களுடைய உள்ளங்களில சமாதானத்தை உருவாக்குவீராக அப்பா. நீங்க செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க தான் ஆண்டவரே துணையின்றி ஒவ்வொருத்தரும் நீர் பக்கம் திரும்பி வழி நடத்துவீராக. இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் யாவரும் அன்பின் இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை, எல்லாரும் பணிக்கு செல்வதிலே மிகுந்த ஆவலோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு எல்லாமே திறக்கப்பட்டது என்ற நினைவில் மகிழ்ச்சியில் இருக்கலாம். இயேசுவில் அன்பான இறைமக்களே, பலருக்கு கலக்கங்கள் இருக்கலாம், பலருக்கு என்ன செய்வது தெரியவில்லையே, மாதம் தொடங்கிவிட்டது, எதை எப்படி நடத்துவது என்று பல யோசனையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாசகத்தை வைத்திருக்கின்றார்.
என்ன வாசகம் என்று பார்த்தீர்கள் என்றால் தொடக்க நூல் 28 அதிகாரம் 10 28 இறைவாக்கு 10 22 வரைக்கும் வாசிக்கும் போது ஜெனிசிஸ் சாப்டர் 28 verses 10 to 22 வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு அருமையான செய்தி சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அந்நாளில் யாக்கோபு பெயர்செபூலிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான், அதாவது மாலை ஆகிவிட்டது. எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்கள் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். யாக்கோபு பயணம் செய்யும் போது யாக்கோபுக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதம் கிடைக்கிறது பாருங்க. அவர் பயணம் செய்யும் போது அவர் பயண நேரம் முடிகின்றன, பகல் நேரம் முடிகிறது, இப்போது இரவு நேரம் தொடங்கிவிட்டது. ஆகவே இரவிலே உறங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு கற்களை எடுத்து தலையணையாக வைத்துக் கொண்டு உறங்குகின்றான். இன்னைக்கு பாருங்க, தலையணை இல்லாமல் நாம் உறங்க இயலாது. ஆகவே அன்றைக்கு யாக்கோபு ஒரு தலையணையாக ஒரு கற்களை வைத்து அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு பாருங்க. நிலத்தில் ஊன்று இருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அவன் ஒரு கனவு காண்கின்றான். நிலத்திலிருந்து வானத்திற்கு ஒரு ஏணி இருக்கிறதை பார்க்கின்றான். அந்த ஏணியில தூதர்கள் இறங்குவதும் தூதர்கள் செல்லுவதும், அங்கு வானத்தில் ஆண்டவர் இருக்கிற ஒரு காட்சியை அவன் அன்றிரவு காணுகின்றான். அந்த காட்சியில என்ன சொல்லுகிறது பாருங்க. அங்கு ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு கடவுளுடைய ஆண்டவர் நானே என்று சொன்னார். ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுள் நானே. யாக்கோபுக்கு கடவுள் தோன்றுகின்றார். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, கடவுள் எப்போது உங்களை சந்திப்பார் என்று நீங்கள் அறியாதிருப்பீர்கள், நாம் அறியாதிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை சந்திப்பார், நாம் அறியாத நேரத்தில். ஆகவேதான் இந்த ஆண்டு யோசப்பின் ஆண்டு என்று சொல்லப்பட்டது. ஏன் தெரியுமா? இதே போலதான் யோசப்புக்கும் கனவு வந்தது. உறங்கிக் கொண்டிருக்கும் போது வானதூதர் தென்பட்டார், கபிரியேல் தூதன். அவர் என்ன சொன்னார் கபிரியேல் தூதன் என்று பார்க்கும்போது, இதோ உனக்கு இப்பொழுது ஒரு மரியாவை விட்டு நீ ஏன் விலகி இருக்கின்றாய்? அவர் உண்டாயிருப்பது கடவுளுடைய அருளால், ஆகவே நீ விரைந்து செல் என்று கபிரியேல் தூதன் யோசப்புக்கு சொன்ன உடனே யோசப்பு உடனே எழுந்து அவர் மரியா இல்லத்திற்கு கடந்து சென்றார். அன்று முதல் அவர் தன் பணியை தொடங்க ஆரம்பித்து விட்டார். இது கடவுளால் நிகழ்ந்தது. இயேசு கன்னிமரியால் வயிற்றிலே உண்டாயிருப்பது கடவுளால் நிகழ்ந்தது என்று அவர் ஏற்றுக்கொண்டு பயணத்தை மேற்கொண்டார். ஆகவே இந்த ஆண்டை திருச்சபை என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்களும் கடவுளை நினைத்து உறங்குங்கள், அவ்வப்போது உங்களுக்கும் கடவுள் தரிசனம் ஆவார். ஆக இன்று இந்த ஆண்டு யோசப்பின் ஆண்டு, யோசப்பு கனவு காண்கிற ஆண்டு. ஆக திருச்சபை என்ன சொல்லுகிறது? நீங்களும் கடவுளை நினைத்து உறங்குங்கள், இரவிலே கடவுள் உங்களோடு கூட பேசுவார். இந்த அனுபவம் தான் இன்றைக்கு யாக்கோபுக்கு நடக்கிறது. அவன் ஒரு கல்லை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றான், கடவுள் அவருக்கு தோன்றுகின்றார். எவ்வாறு பாருங்க, பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு ஏணி, அதிலே வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் இருக்கின்றார்கள். அதற்கு மேலே கடவுள் நிற்கின்றார். யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள் நானே. அவர் என்ன உரைக்கிறார் பாருங்க. உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கு உன் வழி மரபிற்கும் தந்தருளுவேன். ஆசீர்வாதம் பாருங்க. அவர் ஓய்வெடுக்கபடி அங்கு படுத்துக் கொண்டிருந்தார். இன்னும் அவர் பயணம் தொடர வேண்டும்.
அந்த நடு பயணத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் இந்த நீ உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிலத்தை உனக்கு நான் தருவேன். அது உனக்கும் உன் வழி மரபினர்களுக்கும் உன் இனத்தின் வழியாய் உலகில் வாழும் அனைத்தினருக்கும் அது ஆசீர்வாதமான இடமாய் இருக்கும். ஆக இந்த வாக்கை சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் பாருங்க, என்ன உரைக்கின்றார் கடவுள் என்று பார்க்கும்போது, உனக்கும் வழி மரபினருக்கும் தந்தருளுவேன். உன் வழி மரபோ நிலத்தின் மண்ணுலகுக்கு ஒப்பாகும். பாருங்க, நிலத்தில் இருக்கிற மண்ணு எப்படி பெருகி இருக்கிறதோ அது போல இருக்கும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்லுவாய். 4 திசைகளுக்கும் உன்னுடைய சந்நிதி பறந்து செல்லும். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் 12 குலங்களாய் மாறினது. 12 குலங்கள் அவைகள்தான் உலகில் பரவி இருக்கின்றன. ஆக என்ன சொல்கிறார் பார், பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழி மரபினிலும் மண்ணுலகின் எல்லா இனத்தவர்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் அளவும் நான் கைவிடாமல் காத்துக்கொள்வேன். ஆகவே யாக்கோபு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கின்றார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லி அச்சமடைந்து, அந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு, அவர் தங்கியிருந்த அந்த ஊரின் பெயர் பாருங்க, அன்றிரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த அந்த ஊரின் பெயர் லூஸ். லூஸ்ன்னு யாரை சொல்லுவாங்க? பைத்தியக்கார மாதிரி பேசுறவங்களை பார்த்து லூஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது அந்த ஊரின் பெயர். அவர் உறங்கி கல் வைத்து உறங்கி கொண்டிருந்த அந்த இடத்தின் பெயர் லூஸ். லூஸ் என்று வைக்கப்பட்டிருக்க அந்த ஊரின் பெயர். இப்போ அந்த ஊருக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க என்று பார்க்கும்போது, வழங்கிய அந்த நகருக்கு இனி லூஸ் அல்ல, அது பெத்தேல் என்று அழைக்கப்படும். யாக்கோபுக்கு கடவுள் தோன்றின அந்த இடம் லூஸ் என்ற இடம். யாக்கோபு அன்றைக்கு என்ன செய்கிறார்? இனி இது லூஸ் என்று அழைக்கப்படாமல் பெத்தேல் என்று அழைக்கப்படுவதாக. மேலும் அவர் நேர்ந்து கொண்ட கடவுள் என்னோடு நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுத்த உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பி செல்வராயேன். ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கடவுளின் இல்லமாக்குவேன். பெத்தேல் என்றால் கடவுளின் இல்லம், கடவுளின் இல்லமாக்குவேன். நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10ல் 1 பங்கு உமக்கு செலுத்துவேன். அவன் பொருத்தனை செய்கின்றான். நீர் எனக்கு தருகின்ற எல்லாவற்றிலும் 1 பங்கை உமக்கு தருவேன். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. நம்ம வாழ்க்கை கூட ஒரு லூஸ் தனமா தான் போய்கொண்டிருக்கிறது. பைத்தியக்காரரை போல நாம் அலைகின்றோம். மென்டலாக என்ன செய்வது தெரியவில்லையே, தலையை பிச்சுக்கிறது போல. வழியிலேயே ஒரே வழி இருக்கிறது. என்ன வழி? அது மரணம். லூசா இருக்கிற அத்தனை பேரை இப்படிதான் நினைப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். பெத்தேல் கடவுளின் இல்லம் என்று இனிமேல் நான் உன்னை அழைக்கப் போகின்றேன். காரணம், உன் குறைகளை கண்டு உன்னில் நான் வாழ வருகின்றேன்.
அந்த வாழும் கடவுள் பெயர் என்ன? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், உலகம் முழுவதும் படைத்த கடவுள், இன்றைக்கு இயேசு என்ற பெயரில இயங்குகிற கடவுள், தூய ஆவியார் என்று செயல்படுகிற கடவுள் நம்முடன் இருக்க விரும்புகின்றார். என் அன்பு மக்களே, இன்னைக்கு பைத்தியக்கார போல நீங்க வாழ்கிறீர்களா? கவலை கொள்ளாதீங்க. உன் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் உனக்காய் காத்திருக்கின்றார். செய்ய வேண்டியது ஒன்றுதான். தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி ஒரு 10 நிமிடம் நாம ஜெபிக்கணும். அவ்வளவுதான். அன்னைக்குரிய வாசகத்தை எடுத்து வாசித்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. உனக்கு ஒரு புதிய வழி நிச்சயம் திறக்கும். அது யார் வழியாக அல்ல, உன் வழியாக தான். உன்னை வைத்தே உன் பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று உன் கடவுள் உன் லூஸ்தனமான எண்ணத்தை அகற்றிவிட்டு அறிவுபூர்வமான எண்ணத்தை கொடுத்து நிறைவேற்றுவார். நண்பர்களே, யாக்கோபு கொஞ்சம் கூட யோசிக்கல, நம்ம பயணத்தில ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்று. ஆனால் கடவுள் யாக்கோபோடு பேசினார். அவர் பேசின அந்த இடம் பாருங்க, லூஸ். இன்னைக்கு நிறைய முறை நம்ம அப்படித்தானே நடந்துக்கிறோம். லூஸ் தனமா நம்ம நடந்துக்கிறோம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் கண்டு பெத்தேல், கடவுள் வாழும் இல்லம் என்று அழைக்கப்படுவார். பெத்தேல் என்றால் கடவுள் வாழ்கின்ற இல்லம், வீடு. இதான் பவுலடிகளார் சொன்னார், நீங்க தான் கடவுள் வாழும் இல்லமா இருக்கின்றீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது, நீங்கள் கடவுளின் ஆலயம் என்றும் அந்த ஆலயத்துக்குள் ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியவில்லையா? ஒருவர் ஒருவரை கெடுத்தால் யார் கெடுக்கிறார்களோ அவர்களை கடவுள் கெடுத்து விடுவார். நண்பர்களே, இன்றைக்கு நம்மை காக்கவும், நம்மோடு இருக்கவும், நம் தேவைகளை சந்திக்கவும், நமக்கு உதவி செய்யவும் ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. இந்த காலை நேரத்தில் நம்மை சமர்ப்பணிப்போமா? இன்றைய நற்செய்தி வாசகத்தை தியானித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18-26 வாசிக்கும் போது என்ன சொல்லுகின்றார்? இயேசு சந்திக்கும்படி ஒருவர் வந்து, என் மகள் இறந்து போய்விட்டாள். தொழுகை கூட தலைவர் வந்து சொல்லுகிறார், என் மகள் இறந்து போய்விட்டாள், ஆனால் நீ வந்து தொட்டால் அவள் உயிர் பெறுவாள். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நீர் வந்தால் இறந்து போன என் மகள் உயிர் பெறுவாள். ஆகவே அவளுடைய நம்பிக்கை கண்டு இயேசு உடனே விரைக திரும்புகின்றார். வழியில இரத்தப்போக்கில் ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள். பாருங்க, இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வழி பயணத்தில இயேசுவை நேருக்கு நேராய் சந்திக்க முடியாமல் அவர் ஆடையாவது தொட வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்றால் அவள் நம்பிக்கை நிச்சயம் அவளை குணமாக்கிற்று. அவள் குணம் பெற்றாள். ஆண்டவர் எங்கேயோ பயணம் செய்ய தொடங்கினார். ஆனால் இவளுக்கு அந்த பயணம் பாக்கியமாய் இருந்தது. இது போலதான் உன் பக்கம் ஆண்டவர் வருவார். நீ அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை உன் உள்ளத்திலே தினந்தோறும் படித்து படித்து அவரை நினைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உன் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் உனக்கு துணை நிற்பார். உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ கவலையின்றி உன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம். ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னது போல, உண்ண உணவும் உடுக்க உடையும் அனைத்தையும் கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். எவ்வாறு? இனி என் வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாவற்றிலும் 10ல் 1 பாகத்தை என் ஆண்டவருக்கு கொடுப்பேன். இது போல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் பணிக்காக கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இறைப்பணிகளும் ஆசீர்வாதமாய் நடக்கும். உன் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் நடக்கும். கொடுத்து பாருங்கள். உடைய குறைகள் எவ்வாறு அகல்கிறது என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள். என் அன்பு மக்களே, இது கடவுளுக்கு யாக்கோபு செலுத்துகின்ற காணிக்கை.
எனக்கு இனி கிடைக்கிறது அனைத்திலும் நான் 10ல் 1 பாகத்தை என் கடவுளுக்கு கொடுப்பேன். கொடுக்கிறவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். முடக்குகிறவர்கள் எனக்கே 10ல எனக்கே இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு நீ புலம்பி இருப்பாய் என்றால் இருக்கிறது கூட இல்லாமல் தொலைந்து போய்விடும். உன்னில் இருக்கிறதிலே கொடுத்துப்பார். ஏழைகளுக்கு மனம் இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறார் என்று கடவுள் வாக்களித்திருக்கின்றார். நீ ஏழைகளுக்கு கொடுக்கும் போது கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றாய். அந்த கடவுள் வட்டியும் சேர்த்து உனக்கு திரும்ப 2 மடங்காக கொடுத்து விடுவார். வட்டி போட்டு கொடுப்பார். பிக்ஸட் டெபாசிட்ல கூட உனக்கு அந்த ஒரு மல்டிப்ளிகேஷன் கிடைக்காது. ஏழைகளுக்கு மனம் இறங்கும் போது இரட்டத்தனையாக உனக்கு திரும்ப கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். 10ல் 1 பாகம் இறைவனுக்குரியது. என் அன்பு மக்களே, நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டவள் தன் ஆஸ்தி எல்லாத்தையும் செலவழித்து பார்த்தால் அவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனா ஒரு நொடியில இயேசுவை தொட்டவுடன் சுகம் கிடைத்தது. இது போலதான் மருத்துவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணங்கள் செலவழிக்கப்படாமல் இயேசு உனக்கு இலவசமாக குணமளிக்க காத்திருக்கிறார். அதற்கு உன் நம்பிக்கை மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முகத்தை தேடி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம், ஒரு 1/4 மணி நேரம், இல்லை என்றால் ஒரு 30 நிமிடம், ஒரு ½ an hour போதும். செலவழிச்சு பாருங்க. ஆண்டவர் உன்னை காக்கவும், உன்னோடு நடக்கவும், உனக்கு துணை நிற்கவும், உன் தேவைகளை சந்திக்கவும் அவர் உதவியாயிருப்பார். ஆகவே இந்த தொழுகை கூட தலைவனுடைய நம்பிக்கை. என் மகள் இறந்து போனால் நீ வந்தா குணமடைவாள். இயேசு அவன் வீட்டுக்கு சென்றார். அந்த பெண்ணை ஆண்டவர் குணமாக்கி அவளுக்கு கொடுத்தார். இறந்து போனவளை உயிர் பெற செய்து திரும்பவும் அவர் கையிலே கொடுத்தார். அவர் பெரிய மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் இயேசுவை நம்பி வருகிற எவராயிருந்தாலும், இயேசுவை நம்பி கேட்கிற எந்த ஒரு தேவையாயிருந்தாலும் அவர் நிச்சயம் இல்லை என்று சொல்லாமல் அவர் செய்கிறவராகவே இருக்கின்றார். ஆகவே நம் தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆண்டவர் வாக்கை நாம் நிறைவேற்றுவோம். நாம் என்றைக்கு நிறைவேற்றுகிறோமோ நம்ம தேவைகள் தானாய் சந்திக்கப்படும். ஆகவே இதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஜூலை மாதம் 5 ஆகிவிட்டது. என்ன செய்வது, எது எப்படி என்று எதற்கும் கவலைப்படாதீர்கள். வானம் திறந்து உனக்கு ஆசீர் வழங்க நம்முடைய கடவுள் காத்திருக்கின்றார். ஆகவே அவரை நோக்கி வேண்டுவோம். இறைவன் இன்றைக்கு உங்கள் வாழ்நாளை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்தும் உம்முடையது ஆண்டவரே. இன்றைக்கு முதல் வாசகத்தின்படியே மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் ஒரு ஏணி வைத்து இறங்குவதும் ஏறுவதும் காண்கிற காட்சி யாக்கோபுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் இப்பேர் பெற்ற அனுபவம் பெற்று உமக்குரிய மக்களாக இந்த பூவுலகிலே சான்று பகிர்ந்து வாழ எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து செபிக்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாக்கோபு எவ்வாறு லூசு என்ற அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு நீர் வாழும் கடவுள் இருக்கிறீர் என்பதை நினைவு சின்னமாக ஆலயமாய் மாற்றினாரோ, அதுபோல லூஸ்தனமாக வாழ்கிற எங்க வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்களை எதிர்த்து எடுத்துவிட்டு உம்மை வெளிப்படுகின்ற, உம்மை போற்றுகிற, உம்மை ஆராதிக்கின்ற உள்ளங்களாக மாற்றுவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. இதனால் முழுவதும் உமது பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இதனால் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருடைய விண்ணப்பங்களுக்கும் பதிலளித்து நீர் காக்குமாறு இந்த அடியை நம்மை நோக்கி வேண்டி மன்றாடுகின்றோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலக மக்கள் அனைவரின் தேவைகளை நீர் சந்தியும். உலக தலைவருடைய எண்ணங்களை மாற்றும். உலகத்தை ஆள்கிற, ஆட்சி செய்கிற ஒவ்வொரு பொலிட்டிஷியன்ஸ்கள் எண்ணங்களை மாற்றும். அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யும்படி, அவர்களிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும்படி உள்ளத்தை நீ தருவீராக. எல்லா நாட்டு பிரசிடென்ட்டுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, எம்பிஸ், எம்எல்ஏஸ், கவுன்சிலர்ஸ்க்காக, கார்பரேட்டர்ஸ்க்காக
சோஷியல் ஆக்டிவிட்டிஸில் இருக்க ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக, IPS IAS அதிகாரிகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவருடைய எண்ணங்களை மக்கள் பக்கம் திருப்புவீராக. ஏழைகளை கண்டு கொள்ளுகிற எண்ணத்தினால் நிரப்பும். போலீஸ், ஏர்போர்ஸ், நேவி, பார்டர் செக்யூரிட்டி ஆசீர்வதியும். லாயர்ஸ்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு வாழ்கிற டாக்டர், நர்சஸ், சானிடைசர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்க மருத்துவர்களை ஆசீர்வதியும். அங்கு மருந்துக்காக காத்திருக்கிற ஏழை எளிய மக்களை நீர் குணமாக்கும். இன்றைக்கு தொழுகை கூட தலைவன் உம்மை நோக்கி மன்றாடும் போது அவன் மகளை நீர் உயிர் பெற செய்து கொடுத்தீரே, அதுபோல இரத்த போக்கினால் வாழ்ந்த பெண்ணினுடைய உடலில் இருந்த நோயை நீக்கினீரே, அதுபோல இன்றைக்கு மருத்துவமனையில சிக்கி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நோய்களை குணமாக்குவீராக. உம்மை நோக்கி மன்றாடும் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும். உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். நீரே உதவி செய்து உமது பிள்ளைகளுடைய எண்ணங்களை மாற்றி, அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், என்ன செய்வது தெரியவில்லையே என்று கவலைப்படுகிற இந்த எண்ணங்களை மாற்றி, நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்குமாறு செபிக்கின்றேன். யாக்கோபோடு இருந்து உணவு, உடை, உறைவிடம் என்று கொடுத்தது போல இன்றைக்கு என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கொடுத்து காத்தருளும். அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடி உமது அருளையும் ஆசிரியையும் நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, கவலை கொள்ளாதீர்கள். உங்களை காக்கவும் உங்களை நடத்தவும் இறைவன் ஒருவர் இருக்கின்றார். அவர் பெயர் இயேசு. இயேசுவை நோக்கி பார்த்து நீங்க இருக்கிற இடத்திலேயே செபிங்க. யாக்கோபு பயணம் செய்யும் போது அவர் சொந்தமில்லாத ஒரு இடத்திலே உறங்கி ஓய்வெடுத்தார். சொந்தமில்லாத ஒரு இடத்தை கடவுள் அவருக்கு சொந்தமாய் கொடுத்து எல்லாத்தையும் மாற்றினார் அல்லவா? அதுபோல உனக்கும் வழி இல்லையே என்று நினைக்காதீங்க. வழிகளை திறக்க உன் ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். ஆகவே இன்றைய வாசகங்களை குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. தொடக்க நூல் 28:10-12, ஜெனிசிஸ் சாப்டர் 28 verses 10-22. Today's response reading Psalm 91 1-4 and 14-15. திருப்பாடல் 91 வாக்குகள் 1 முதல் 4, பிறகு 14 முதல் 15. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 9:18-26, Matthew chapter 9 verse 18-26. மறவாதீர்கள். குடும்பத்தில் சேர்ந்து ஒரு 15 நிமிடம் படிங்க, போதும். இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு, அனைவரும் பாருங்க, ஜெபிங்க, ஜெயம் பெறுவீர்கள். இல்லந்தோறும் இறையாட்சி, அது திரு விவிலிய ஆட்சி என்று இல்லந்தோறும் விவிலியத்தை எடுத்து வாசிங்க, குடும்பமா படிங்க. இறையாசிரை யாக்கோபு போல பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருங்க. இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.